கைஷிக துவாதசி அன்று நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் 360 போர்வை சாற்றப்பட்ட பின்னர் கைஷிக மகாத்மியத்தை பெருமாள் கேட்கிறார். அது என்ன கைஷிக மகாத்மியம்? அது பெருமாளே கேட்கும்படிதான ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அதில் அப்படின்னு பார்க்கலாம். திருக்குறுங்குடி என்னும் க்ஷேத்திரத்தில் நம்பாடுவான் என்றும் ஒரு பக்தன். அந்த பக்தன் எல்லா ஏகாதசியும் உபவாசம் இருந்து துவாதசி அன்றைக்கு திருக்குறுங்குடி நம்பி அந்த பெருமாளை சேவித்து அந்த பெருமாள் முன்னே கைஷிக பண்பாடி, அதாவது இன்றைக்கி பைரவின்னு சொல்லக்கூடிய ராகத்தை பெருமாளுடைய பரத்து நிர்ணயங்கள்லாம் பாடி அன்றைக்கு பெருமாளுடைய தீர்த்த பிரசாதத்தினுடைய வாங்கி கொண்டு அந்த நாளை பூர்த்தி செய்வார். ஏகாதசி உபவாசம், துவாதசி பாரணை என்பது விசேஷம். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு துவாதசியும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய அனுஷ்டானத்தோடு அந்த நம்பாடுவான் என்னும் பக்தன் செய்து கொண்டு வருகிறார். ஒரு சமயம் இந்த கிருத்திகா மாத சுக்லபட்ச ஏகாதசி சமயம் வழக்கம் போல திருக்குறுங்குடி நம்பியை பாடுவதற்காக அந்த நம்பாடுவான் என்னும் பக்தன் அன்றைக்கு துவாசி பாரணை பண்ணணும், அதுக்காக போகிறார். அவர் போகும் சமயத்தில் ஒரு பிரம்மராட்சசு முன்னாடி வந்து நிற்கிறது. அப்பா நீ யாருன்னு கேட்க, நான் நம்பாடுவான்னு மாதிரி துவாதசி அன்றைக்கி பெருமாள் பாரணை பண்ண போயின்ட்டுருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குற. அந்த பிரம்மராட்சசு சொல்கிறது, எனக்கு 10 நாளாக ஆகாரம் இல்லை, பிசாசாக தெரிஞ்சுட்டுருக்கேன். நீ ஏகாதசி உபவாசம் இருந்து ஒரு நாள் தான் உனக்கு ஆகாரம் இல்லை, ஆனால் 10 நாளாக ஆகாரம் இல்லாமல் நான் இருந்துட்டுருக்கேன். நான் மனிதர்களை தின்று வாழக்கூடியவன் நான், அதனால் உன்னை இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது அந்த பிரம்மராட்சஸ். நம்பாடுவான்னு சொல்கிறான், நீ சாப்பிட்டுக்கோ, அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் என்னுடைய அனுஷ்டானத்தை நிறுத்திடாத அப்படின்றான். என்ன ஒன்று அனுஷ்டானம் அப்படின்னு கேட்குறான். நான் எப்போதும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பேன், துவாதசி அன்னைக்கு அந்த பெருமாள் முன்னாடி போய் நின்று கைஷிக கார்த்தால பூபால ராகம் பாடி என்னுடைய கீதம் பெருமாளுடைய பரத்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதான பாசுரங்கள்லாம் பாடி பெருமாளை பற்றிய புகழெல்லாம் பாடி நான் கைஷிக பண் பாடி என்னுடைய அந்த அனுஷ்டானத்தை நிறைவு செய்வேன். இந்த தடவை நான் அப்படியே போகிறேன், என்னை கொஞ்சம் விட்டுட அப்படின்றது. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை இன்றைக்கி இறை ஆக்கியே தீருவேன் அப்படின்றது. நீ இறை ஆக்கிக்கோ, அதை பற்றி இல்லை, என்னோடய அனுஷ்டானத்தை நிறுத்திடாதே அப்படின்னா. நீ போகிற உன்னை விடுறேன், ஆனால் வருவேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பிரம்மராட்சர் கேட்குறது. அப்போ 18 சபதம் பண்ணுறார் அந்த நம்பாடுவான்றவன். நான் திரும்பி வராத போனால், உன்னை நான் உனக்கு இரையாகாத போனால், இந்தந்த பாவங்கள்லாம் யாருக்கு வருமோ அந்தந்த பாவங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு ஒரு 18 சபதம் பண்ணுறான். அந்த 18 சபதம் என்னன்றது தனியாக பார்க்கலாம். அந்த 18 சபதம் பண்ண பின்னர் அந்த பிரம்மராட்சர் சொல்கிறது, சரி போயிட்டு திரும்பி வரணும்னு சொல்ல அந்த நம்பாடுவானும் போகிறார். போய் கடைசியாக அடுத்த நாள் இந்த பண்ணு பாடியாச்சுன்னா அடுத்த உயிர் போகிறது நம்பாடுவானுக்கு. அந்த பெருமாள் முன்னாடி நின்று மனமுருகி பாடுறார். பெருமாளை துயிலொடுத்தேழு சுடு புனரங்கான்னு பெருமாளுக்கு பூபாலராகத்தை பாடி கைஷிக பண் பாடி முடிச்சுட்டு பெருமாள் அபராட்சமாக அவனை மண்ணிட்டு தீர்த்த சிலை வாங்கிட்டு வரா. நம்பாடுவான் நடுவில் ஒரு வயசான கிழவரத்தர் வர்றார். அவர் சொல்கிறார், அப்பா நீ இங்கேருந்து போகாத ஒரு பெரிய பிரம்மராட்சசி இருக்குது, அது உன்னை சாப்பிட்றதுக்காக காத்துட்டுருக்க, நீ போறியேன்ற. இல்லை நான் பக்தன், அதுவும் பெருமாளுடைய பக்தன் நான். அந்த பிரம்மராட்சஸுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் போகலைன்னா இத்தனை பாபங்கள் என்ன சேரும், நான் அப்படி போகாத போனால் நான் பெருமாளுடைய பக்தனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பாவோட மீறிட்டு போகிறான். வந்தது யார் அப்படின்னு சொன்னால் திருக்குறுங்குடி பெருமாள் தான் அங்கே வந்திருக்கார் சோதனை பண்ணுறதுக்காக. இந்த பிரம்மராட்சஸுக்கிட்ட போய் நம்பாடுவான் நிற்கிறான். பிரம்மராட்சஸு அசந்து போயிட்டான். ஏண்டா ஒருத்த சாவ போகிறான்னு தெரிஞ்சு ஒருத்தன் முன்னாடி நிற்கிறானே, நீ யார் அப்படின்னு கேட்குறச்சே அப்போ அந்த பிரம்மராட்சஸுக்கிட்ட நம்பாடுவன் தன் சரித்திரத்தை சொல்கிறான். இந்த பிரம்மராட்சஸும் தன் சரித்திரத்தை சொல்கிறது. நான் ஒரு காலத்தில் அந்தணனாக இருந்தேன், யஜ்யம் பண்ணுறச்சே சொரலோபம் மாறி போய் யஜ்யம் நின்று போய் நான் பிரம்மராட்சஸாக தெரிஞ்சுட்டுருக்கேன். எனக்கு நீ பாடின அந்த ஏகாதசி விரதம் இருந்த உபவாசத்துடைய பலனை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான் அந்த பிரம்மராட்சஸ். இந்த நம்பாடுவனும் என்ன பண்ணுறான், தன் இருந்த பலத்தை கொடுத்தான். அந்த பிரம்மராட்சஸு அந்தன ரூபத்தை அடைஞ்சு தான் மோட்சம் அடைந்தான் அப்படின்றது இந்த நம்பாடுவான் சரித்திரத்தினுடைய கதை.
இதை ஏன் இங்கே பாடணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆகமத்தில் சொல்லப்பட்டு சொன்னோம், கைஷிக பண்பாடி பண்ணணும்னு சொன்னோம். இந்த நம்பாடுவான் அப்படின்றவன் கைஷிக பண்பாடி பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்குகிறான். இந்த கைஷிக பண்பாடி தான் தன்னுடைய பரத்து சித்தா நிர்ணயம் பண்ணுறதை முடிக்கிறான். அதனால் இந்த கைஷிக பண்பாடி அந்த பலனையும் பிரம்மராட்சஸு கொடுத்து, அந்த பலனால் தன் சொரூபத்தை அடைஞ்சு அந்த பிரம்மராட்சஸு மோட்சத்தை அடையிறான் அப்படின்றது சரித்திரம். அதனால் இந்த நம்பாடுவான் சரித்திரம் இது வராக புராணத்தில் வராக பெருமாள் தாயாருக்கு உபதேசம் பண்ணுற கதை. ஒரு பக்தனை பற்றி சொல்கிறச்சே இந்த நம்பாடுவான்ற பக்தனை பற்றி பெருமாள் சொல்கிறார். அப்பேற்பட்ட பக்தனுடைய கதையை யார் கேட்கிறாளோ அவளுக்கு பிரம்மராட்சஸுக்கே மோட்சம் அடைஞ்சிது அப்படின்னு சொன்னால் சாமானியமான ஜனங்கள் நமக்கு மோட்சம் கிடைக்காதா? ஆகையினால் இந்த பெருமாளுக்கு போர்வை சாற்றப்பட்ட பின்னர் இந்த கைஷிக மகாத்மியத்தை ஒரு வரி விடாமல் யார் கேட்கிறாளோ அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு பெருமாளை காண்பிக்கிறதுக்காக இந்த நம்பாடுவான் சரித்திரத்தை தானே உட்காந்து கேட்கிறார் பெருமாள் அப்படின்னு நிர்ணயத்தினால தான் இந்த கைஷிக பண்பாடி தன்னுடைய நிறைவு பண்ணுறான் நம்பாடுவான். அதே போல் ஆகமத்திலையும் கைஷிக பண் பாட வேண்டும், வசதியான ராகம் பைரவி ராகத்தில் பாட வேண்டும் அப்படின்றனால நல்ல கதைகளை கேட்க வேண்டும் என்று ஆகமம் சொல்கிறதுனால பெருமாள் தான் அனுஷ்டித்து இந்த உற்சவத்தை நடத்தி காண்பிக்கிறார். ஆகையினால பெருமாளே அனுஷ்டித்து காண்பிக்கிறதுனால பெருமாளே நல்ல பக்தன் கதையை கேட்பதனால நாமும் அந்த பக்தனுடைய கதையை கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.